புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் கனகராஜ் அவர்களும் RSSின் சட்டகோபன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். இன்றைக்கு தமிழ் ஹிந்துல ஒரு கட்டுரை வந்திருக்குது, கருத்து சுதந்திரத்துக்கு 7 அச்சுறுத்தல்கள் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திர குஹா ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அதில் 7 அச்சுறுத்தல்களும் என்னென்னு சொல்லி பட்டியலிட்டிருக்கிறாரு. அதில் முதலாவதாக காலனி ஆதிக்க காலத்து பழைய சட்டங்கள். சுதந்திர இந்தியாவில் கூட பிரதமராக நேரு இருக்கும்போது, அம்பேத்கர் சட்ட அமைச்சராக இருக்கும்போது 1951 மே மாதம் கொண்டு வரப்பட்ட முதல் சட்ட திருத்தம் தான் நாட்டின் பாதுகாப்புக்கும் வெளிநாடுகளுடனான நட்புறவுக்கும் பொது அமைதிக்கும் அச்சுறுத்தலாக விளங்கக்கூடிய இதழ்கள், புத்தகங்கள் ஆகியவற்றையும் அதே காரணத்துக்காக புத்தகங்கள், செய்தித்தாள்கள், திரைப்படங்கள் போன்றவற்றையும் தடை செய்ய வழிவகுத்தது அப்படின்னு எழுதியிருக்கிறார். நேரு சுதந்திர கருத்து சுதந்திரத்துக்கான போராளியாக சித்தரிச்சிட்டு இருக்கிற ஒரு சூழல்ல இந்த கட்டுரை முதல்ல அவர் பிரதமராக இருக்கும்போது தான் முதல் அச்சுறுத்தலே வந்தது அப்படின்னு சொல்லுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, கருத்து சுதந்திரத்தை அதை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான முயற்சி அல்லது கட்டுப்படுத்துவதற்கான முயற்சி அல்லது தடை செய்வதற்கான முயற்சி என்பது இருந்து கொண்டே இருந்திருக்கு. எனவே இது நீங்கள் இதுக்கு முன்னால் கூட பார்க்க முடியும். நீங்கள் கப்பற்படை எழுச்சியின் போது மகாத்மா காந்தி சொன்னதை இப்போ நான் நினைவுபடுத்தணும்னு விரும்புகிறேன். அவர் என்ன சொன்னார், சோல்ஜர்ஸ் என்னவா இருந்தாலும் அவங்க பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக போராடக்கூடாது, அவங்க சொல்கிறத ஏற்றுக்கணும். ஏன்னு சொன்னால், நாளைக்கு இதே வீரர்களை வைத்து கொண்டு தான் நாங்கள் இந்த நாட்டை ஆள வேண்டியது இருக்கிறது. எனவே அவங்க கடமை அவங்க செய்யட்டும், போராடுறது எங்கள் கடமை என்று குறிப்பிட்டார். எனவே இது ஒரு வர்க்கம் என்கிற முறையில் ஆளுகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அதற்கு எதிரான கருத்துக்களின் மீது தடை விதிப்பது என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்புறம் அப்சல்யூட் சுதந்திரம் என்று ஒன்றும் இல்லை. இன்றைக்கி நீங்கள் முழு சுதந்திரம் என்று நினைக்கிற ஒன்று, நாளைக்கு அது போதாமை, அதனுடைய போதாமை குறிப்பிட்ட சமயத்தில் வெளியே வரும். ஸோ மக்கள் அதற்காக போராடுவார்கள். பிறகு அது மேம்படும். இப்படித்தான் வந்திருக்கே தவிர, எனவே ஒரு நேருவோ அல்லது அந்த விஷயத்தில் எந்த ஒரு நபரும் தங்குதடையற்ற சுதந்திரத்தை அனுமதித்தார் என்று சொல்வது சரியாக இருக்காங்க. நீங்க காலனி ஆதிக்க காலத்து சட்டங்கள் தான் இதற்கான அடிப்படை, முதல் அச்சுறுத்தல் அப்படின்னு அவர் சொல்றாரு. நீங்க சுதந்திரம் பெற்ற பிறகு ஜனநாயக நாடு இந்தியா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல்ல முழு ஜனநாயகத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக எந்த முயற்சியும் அரசு எடுக்கல அப்படின்னு அதுக்கு பொருளா? ஜனநாயகம் மட்டும் இல்லை சார், சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இந்த நாட்டில் இருக்க பல விஷயங்களை மாற்றி அமைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ஏன்னா நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்குது. நம்ம நாட்டில் ஆங்கிலேயர்கள் வெளிநாட்டு படையெடுப்புலாம் முன்னாடி நம்ம நாட்டில் 16 விதமான மன்னர்களையோ தேர்ந்தெடுக்க 16 விதமான நடைமுறை பழக்கத்தில் இருந்திருக்கு. மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க தங்களுடைய தலைவர்களை. எத்தனையோ பெருமைகள் நம்ம நாட்டு இருக்குது. ஆனால் ஒரு 600, 700, 800 வருஷம் நம்ம அடிமைப்பட்ட காரணத்தினால் பல மேலை நாட்டு விஷயங்கள் நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டு திணிக்கப்பட்டு விட்டது. சுதந்திரம் கிடைத்த பிறகு முழுமையாக எல்லா துறையிலும் இந்த நாட்டிற்கு இயல்பான, இந்த நாட்டினுடைய தன்மைக்கேற்றவாறு ஒவ்வொரு துறையிலும் மாற்றம் செய்திருக்க வேண்டும். அது இந்த சட்டத்திலும் செய்திருக்க வேண்டும். ஆனால் முழுமையாக நம்முடைய சட்டம் பெரும்பாலும் பல வெளிநாடுகளில் காப்பியடிக்கப்பட்ட சட்டம். அதனால தான் இவ்வளவு குழப்பம். அதனால் இது ரொம்ப சரியான கருத்து தான். ஆனால் பல துறைகள் மாற்ற வேண்டும், அரசியல் சட்டத்திலும் மாற்றம் வேண்டும். இரண்டாவதாக ஒரு நீதித்துறை தடையாக இருக்கு, கருத்து சுதந்திரத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்குன்னு சொல்றாரு. திரைப்படங்கள், புத்தகங்கள், ஓவியங்கள் போன்றவற்றுக்கு காலனி ஆதிக்க கால சட்டத்தின் கீழ் யாராவது மனு செய்தால் கீழ் நீதிமன்றங்கள், கீழமை நீதிமன்றங்கள் மனுவை விசாரித்து தடையை விதித்து விடுகின்றன அப்படின்னு சொல்றாரு. நம்ம அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டதான இந்த நீதிமன்றங்கள். நீதிமன்றம் மட்டும் ஏதோ அந்தரத்தில் எந்த விதமான தவறான கருத்துக்களுக்கும் உட்படாத ஒன்று என்று நாம் எப்படி சொல்கிறோம்? சரி, நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் நீதி வழங்கும் முறையும் இங்கே இருக்கக்கூடிய சட்டத்துக்கு உட்பட்டது. இல்லை, 2 சட்டங்களும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கருத்து சுதந்திரத்தை அனுமதிக்கக்கூடிய அல்லது உறுதி செய்யக்கூடிய அரசமைப்பு சட்ட பிரிவுகளும் இருக்கு. அதே சமயம் இந்த மாதிரியான தடை விதிக்கலாம்னு சொல்லக்கூடிய இதுவும் இருக்கு. நீதிமன்றம் எந்த நிலையை எடுக்குதுங்கிறது, அந்த 2ல எதை எடுக்கிறாங்கிறது ஒரு மேட்டர். அதான், அது சம்பந்தப்பட்ட நீதிபதியினுடைய புரிதலோடு சம்பந்தப்பட்டது. நீங்க பல நேரங்களில் அது இன்டர்பிரேஷன் தானே. நீங்க உயர் நீதிமன்றம் சொல்ற உடனே உச்ச நீதிமன்றம் இல்லைன்னு சொல்லுது. உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு நபர் சொல்றத 3 நபரோ 4 நபரோ கொண்ட அமர்வுகள் அது தவறுன்னு சொல்லுது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதில் இருந்து வருது? பட் அடிப்படையில் என்னன்னு சொன்னால்,
இந்த நமக்கு இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிற முறையில்தான் நம்முடைய நிர்வாகமும் நீதிமன்றமும் இருக்குமே தவிர இதற்கு அப்பாற்பட்டதில்லை. அங்கேயும் இங்கேயுமாக இந்த அரசியலமைப்பு சட்டத்தை கொஞ்சம் மீறுற போது அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் காலனி ஆதிக்க சட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம நீதிமன்றம்னு சொல்கிறோம்ல, நீதிமன்றம்ங்கிறது உண்மை கிடையாது. ஆக்சுவலாக இவையெல்லாம் தான் சட்டமன்றங்கள். இருக்கிற சட்டத்தை அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறதுன்னு பார்ப்பாங்களே தவிர அது நீதி என்று தனித்து எதுவும் கிடையாது. இயற்றப்படுகிற சட்டங்களை மீறாமல் இருக்கிறார்களா, ஒழுங்காக நடைமுறைப்படுத்துதா என்று பார்க்கிற காரணத்தினால் அது காலனி ஆதிக்க சட்டத்தை அது பாதுகாக்கிற வேலையை அதுவும் செய்யும். அரசமைப்பு சட்டமும் அதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட பிற சட்டங்களும் ஒரே விஷயத்துல 2 விதமான வாய்ப்புகளையும் கொடுக்கும்போது சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்கள் அதுல எதை எடுக்கிறாங்கிறது மேட்டர் தானே. அவங்க கருத்து சுதந்திரத்துக்கு அச்சுறுத்தலான விஷயங்களையே கையில் எடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இருக்கா சார்? கருத்து சுதந்திரம்ங்கிறதுலே ஒரு பெரிய விவாதத்துக்குரிய பொருள் சார். கருத்து சுதந்திரம்னா என்ன வேணாலும் சொல்ல முடியுமா நாட்டில்? நான் கேட்குறேன். நம்ம நாடு 125 கோடி பேர் மக்கள் இருக்காங்க. பல்வேறு தரமான நம்பிக்கை உள்ளவங்க, பல்வேறு தரப்பட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குது. ஒருத்தன் ஒன்று புனிதமாக கருதுவதை இன்னொருத்தர் என்னுடைய கருத்து சுதந்திரம் என்ற பேரில் அவமதித்து எழுதினாலோ வரைந்தாலோ அந்த பாதிக்கப்பட்டவர் போராடுவார்கள், நீதிமன்றத்தை செல்லதான் செல்வார்கள். அதனால் நமக்கு இருக்கின்ற திறமையை சமுதாயத்தை ஒருங்கிணைப்பதற்காக தேசத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய விதத்தில் பயன்படுத்தினா இந்த பிரச்சனையே கிடையாது. நான் பிரபலமாக வேண்டும், இல்லை நான் எழுதிய புத்தகங்கள் அதிகமாக விற்க வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு பல பேர் முரண்பாடுகளாக எழுதுகிறார்கள், நீதிமன்றம் செல்கிறார்கள். அதனால் நீதிமன்றம் நீதியை வைத்துக்கொண்டு தான் நண்பர் சொல்வது போல சட்டத்தில் என்ன இருக்குது அதை பற்றி தான் நீதிபதிகள் தீர்ப்பு கொடுக்க முடியுமே தவிர கருத்து சுதந்திரம் என்பது வரமுறைக்கு உட்பட்டது தான். அது கருத்து கட்டற்ற சுதந்திரம் என்பது கிடையாது. அதனால் நாட்டின் நலனை முன்னிட்டு உட்பட்ட நாட்டு நலனுக்கு உகந்த பல எழுத்துக்கள் தங்களுடைய சில விஷயங்களை மாற்றி சொல்றாங்கிற ஒரே காரணத்துக்காக தடை கோரப்படுகின்றன. தடை கோரப்படக்கூடிய நேரத்துல காவல்துறையும் அவர் 3வது அச்சுறுத்தல் காவல்துறைன்னு சொல்றாரு. காவல்துறை யார் பக்கம் நிக்குது? நீங்க ஒரு சிலர் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா கருத்து சுதந்திரத்தை காப்பாற்ற அல்லது எழுத்து சுதந்திரத்தை, பேச்சு சுதந்திரத்தை, எழுத்து சுதந்திரத்தை காப்பாற்றுவதற்கான நிலையை எடுக்கிறாங்களா, இல்ல இந்த தடை செய்ய கோருகின்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய சில அமைப்புகள் அல்லது சில நபர்கள் அவர்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்கிறாங்களாங்கிறது முக்கியமான விஷயம் இல்லையா சார்? கருத்து சுதந்திரம் ஒரு ஆளுக்கு நம்ம நாட்டில் போல கருத்து சுதந்திரம் உலகத்தில் வேற எந்த நாட்டிலையும் கிடையாது சார். எனக்கு தெரிஞ்சு பல நாடுகளில் கிடையாது. ஆனாலும் அந்த கருத்து சுதந்திரத்தை நான் பொறுப்போடு உபயோகப்படுத்தணும். கருத்து சுதந்திரத்தில் மோதல் சமுதாயத்தில் பிரச்சனை வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தில் பார்க்குறாங்க. இப்போ காவல்துறை எடுத்துங்க, நீங்கள் எழுதியிருக்கிறது உண்மையா பொய்யா, ஆதாரம் இருக்கா அவங்க கவலைப்படுறதே கிடையாது. அவங்களுக்கு சட்டம் ஒழுங்காக பராமரிக்கணும், அவ்வளவுதான். அதனால என்ன வேணாலும் அவங்க செய்யறதுக்கு தயாராகிட்டாங்க. நீதிமன்றமும் நம்ம அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நீதிபதிகள் அரசாங்கத்தால் தான் நியமிக்கப்படுகிறார்கள். அதனால் அவர்களும் அரசாங்கத்தோடு பல்வேறு கலந்து ஆலோசித்து தான் இந்த மாதிரி தீர்ப்பெல்லாம் கொடுக்குறாங்க. அதனால கருத்து சுதந்திரத்தை ஒவ்வொருத்தரும் ஒரு நோக்கில் பார்க்குறாங்க. அரசியல் நோக்கத்தில் அரசியல்வாதிகள் அரசியல் நோக்கத்தில் பார்க்குறாங்க. அதில் ஓட்டு கிடைக்காதுன்னா ரொம்ப எதிர்க்கிறாங்க. அதில் ஓட்டு கிடைக்குன்னா வாயை திறக்க மாட்டாங்க. இல்லை, புனிதம் என்று எதை வரையறுப்பது? ஒரு 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 கோயில் இது புனிதம், இதற்குள் இந்த மனிதன் வரக்கூடாது என்பதை ஒருத்தர் புனிதம் என்று சொல்ல முடியும். என்னை பொறுத்தளவில் ஒரு மனிதன் எந்த இடத்திற்கும் அவனை அனுமதிக்க முடியாது என்று சொல்வதை நான் புனிதம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே நீங்கள் புனிதம்னு ஏற்கிறதல்ல பிரச்சனை. ஒரு ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அது நலன் பயக்குமா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. எனவே நீங்கள் புனிதம் என்று எதையும் அதுக்கு ஒரு கோட்டை கட்டி வைத்துக்கொண்டு இது விமர்சிக்க கூடாது என்று சொல்வதே அதனுடைய, நீங்கள் அது உண்மையிலேயே புனிதமாக இருந்தால் நீங்கள் என்ன சேர் வீசினீங்கனாலும் அதை தாண்டி அது நிற்கும். அது புனிதமற்றதாக இருந்தால் நீங்கள் எவ்வளவு காப்பாற்றி வைத்திருந்தாலும், விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதாக வைத்திருந்தாலும் அது கட்டாயமாக ஒரு நாள் தகர்க்கப்படும். அந்த மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா அந்த மாதிரி முரண்பாடு வரும்போது இப்ப நீதிமன்றம், காவல்துறை, சட்டங்கள் 3 தவிர 4வதாக இதை அந்த இடத்துல சரியான நிலை எடுக்குவதற்கு அஞ்சி நடுங்குகிறார்கள் அரசியல் தலைவர்கள் அப்படின்னு ராமச்சந்திர குஹா சொல்றாரு. அஞ்சி நடுங்குகிறார்கள் ராமச்சந்திர குஹா சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, சடகோபன் என்ன சொல்றாரு, அது வாக்குகளின் அடிப்படையில் அந்த முடிவை அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. வாக்குகள் அதிகமாக கிடைக்கும்னா கருத்து சுதந்திரத்துக்காக, வாக்குகள் இந்த பக்கம் தடை செய்யணும்னா தடை செய்தால்தான் வாக்கு அதிகமாக கிடைக்கும்னா தடை செய்வதற்காக அப்படின்னு வாக்குகளின் அடிப்படையில் அரசியல் கட்சி தலைவர்கள் எடுக்கிறாங்க. உண்மைக்காக நிற்கிறதுக்கு அஞ்சி நடுங்குகிறார்கள் அப்படின்னு குஹா சொல்றாரு. அதாவது இதுல ஒரு பகுதி உண்மை இருக்கிறது என்பதுதான் என்னோட அபிப்பிராயம். நீங்க எந்த ஒரு வளர்ச்சியையும் மக்களையும் சேர்த்து கூட்டிக் கொண்டு செல்லாமல் நீங்க தனியா போய் முன்னால் நிற்க முடியாது. அப்ப எனவே அரசியல்வாதிகள் இயல்பாகவே ஒட்டுமொத்த நலனில் இருந்து
இதை கொஞ்சம் நிதானமாக அணுகணும்னு யோசிச்சாங்கன்னா அதெல்லாம் பிரச்சனை. வெறுமனே என்ன வேணாலும் என்ன பிற்போக்குத்தனம் வேண்டுமானாலும் வரட்டும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு ஓட்டு கிடைச்சா போதும்னு நினைச்சாங்கன்னா அது பிரச்சனை. எனவே நீங்க அஞ்சு நடுங்குகிறார்கள் என்பதை எல்லா காலத்திலும் ஒரு பொத்தாம் பொதுவான ஒரு விஷயமாக சொல்ல முடியாது. அது ஒரு இடத்துக்கும் நேரத்திற்கும் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வோடும் சம்பந்தப்பட்டது. அச்சம் இல்லை, அச்சம் கிடையாது. ஒரு கள்ளத்தனமான மௌனம்னு சொல்ல இல்ல, கள்ளத்தனமான மௌனத்தோடு அரசியல்வாதிகள் நடந்து கொள்கிறார்கள் என்பது உண்மை. ஆனா எல்லா தயக்கமும் அதன் அடிப்படையிலானது என்று சொல்வது சரியில்லை. அதுக்கு பின்னால திட்டங்களும் இருக்கு. இல்ல சார், பல நேரத்தில் நீங்க பார்க்கலாம், ஆளுங்கட்சியா இருக்கிற நேரத்தில் ஒரு நிலைப்பாடு எடுப்பாங்க, எதிர்கட்சி ஆனோன்னா அதுக்கு நேர்மாறான நிலைப்பாடு எடுப்பாங்க. அவங்க ஆள்ற மாநிலத்தில் ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியா இருக்கிற மாநிலத்தில் ஒரு நிலைப்பாடு. இப்படிதான் நீங்க பல கருத்து சுதந்திர மோதல் நடந்த போராட்டத்தை எல்லாம் எடுத்து பாருங்க. அரசியல் கட்சிகள் ஒரு நிரந்தரமான அவங்களுக்கு ஒன்றும் கருத்தெல்லாம் கிடையாது. அவர்களுக்கு வாக்கு வங்கி தான், அதை வச்சுதான் அவங்க முடிவு எடுக்கிறாங்க. இன்னும் அடுத்தாப்புல அவர் 5வது இதா சொல்றது அரசை நம்பி இருக்கும் ஊடகங்கள்னு சொல்றாரு. 6வது தனியார் நிறுவனங்கள் தரும் விளம்பரங்களுக்காக ஊடகங்கள் பணிந்து போகின்றன சொல்றாரு. அந்த ரெண்டையும் பற்றி நீங்க சொல்லுங்க. அரசை நம்பி இருக்கும் ஊடகங்கள் கட்டாயம் இந்தியாவில், ஏன் உலகத்திலேயே மிகப்பெரிய ஊடகம் அமைப்பு அப்படின்னு சொன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பென்னத் காலமன், டைம்ஸ் ஆஃப் இந்தியா குரூப், அதனுடைய வினித் ஜெயின் ஒன்று சொன்னார். உங்களுடைய வருமானத்தில் 80% விளம்பரத்தின் மூலம் வரும் என்று சொல்லுகிற போது நீங்கள் ஒன்றும் செய்தி வியாபாரத்தில் இல்லை, நீங்கள் விளம்பர வியாபாரத்தில் இருக்கிறீர்கள், அதன் ஊடாக செய்திகளை தருகிறீர்கள் என்று அவர் ரொம்ப பளிச்சுன்னு அவர் குறிப்பிட்டார். எனவே செய்தி ஊடகங்கள் அவர்களுக்கான மிகப்பெரிய வருவாய் என்பது இவர்கள் மூலமாகத்தான் வருகிறது. இவர்களை விமர்சிப்பதில் ஒரு தயக்கம் இருக்கிறது என்பது ஒரு உண்மை. ஆனால் இதையும் மீறி ஊடகங்கள் அப்படியே தான் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ என்னுடைய நேரடியான அனுபவம் என்பது, நான் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி டிஸ்மிஸ் செய்யப்பட்டேன். அந்த நிறுவனத்துக்கு எதிராக ஒருத்தர் கூட செய்தி போட, நான் அந்த எதிராக இல்லை, எங்கள் போராட்ட செய்தியை கூட போடல. ஒரு தமிழகத்தினுடைய பிரபலமான ஒரு ஆங்கில பத்திரிகைக்கு நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தோம். 1995 14,000 ரூபாய் என்பது ஒரு மிகப்பெரிய தொகை எங்கள் யூனியன்லேருந்து கொடுத்தோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்களுடைய விளம்பர கொள்கைக்கு இது எதிரானது அப்படின்னு அதை திருப்பி அனுப்புனாங்க. பத்திரிகை கருத்து சுதந்திரத்தை பற்றி வலுவாக வாதாடுகிற அந்த அவங்க தான் அப்படி பண்ணாங்க. காரணம், அவங்களுக்கு ஆண்டுதோறும் வருகிற வருமானம், அதற்கான வருமானம் என்பது ஒரு அம்சம். நீங்க கொடுக்கிற விளம்பரம் ஒண்ணுதான், உங்க நிறுவனத்துல இருந்து கொடுக்கிறது நிறைய இருக்கு. அப்கோர்ஸ் அவங்க அது சர்வைவலுக்கு அது முக்கியமாக இருக்கு. எனவே தான் நீங்க கார்ப்பரேட் ஊடகங்களை பற்றி சொல்லுகிற போது நீங்க சின்ன சின்ன ஊடகங்கள் நிறைய வரணும்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். கிட்டத்தட்ட இது எல்லாத்தையும் ஒரு மையப்படுத்தப்பட்டதாக மாற்றுகிற போது அதற்கான தேவை அதுக்குள்ள வந்துடுது. அடுத்ததாக தனியார் நிறுவனங்கள், நீங்க ஒன்று ஊடகம், இன்னொரு பகுதி தனியார் நிறுவனங்கள். நீங்க அவங்களும் இதே மாதிரியான தேவை அவங்களுக்கு இருக்கு. அப்போ அவங்களும் இதை இப்போ கருத்து சுதந்திரத்தை எப்படி முடக்குவது? இப்போ உதாரணமாக நீங்கள் கனிம வள கொள்ளை அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் இந்தியாவில் சில விஷயங்கள் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பத்திரிகை இல்லை ஒன்று, ஆங்கில பத்திரிகை இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகை 2008க்கு பின்னால் இந்தியாவில் இந்த பொருளாதார மந்தம் என்கிற வார்த்தையை கூட அது பயன்படுத்தலை, எந்த காலத்திலையுமே பயன்படுத்தலை அந்த பத்திரிகை. அவ்வளவு ஜாக்கிரதையாக அவர்கள் இருந்ததற்கான காரணம் அவங்களுடைய வியாபார நோக்கமும் சேர்ந்தது. அரசு பெரும்பாலும் ஊடகங்கள் அரசாங்கத்துடைய சில உதவி கிடைக்குது, சில விளம்பரத்துக்காக சில அவர்கள் தங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்ளலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமே தவிர தனியாரை சார்ந்துதான் இருக்கிறார்கள். பெரிய பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் தான் இன்னைக்கு அதிகமான ஊடகங்களுக்கு அதிகமான விளம்பரம் கொடுக்கணும். அவங்க தான் அரசாங்கத்துடைய விளம்பரங்கிறது அதில் ஒட்டுமொத்தமாக பார்த்தா 10-15% தான். ஆனாலும் கூட நண்பர் சொல்வது போல விளம்பரங்களுக்கு ஏற்றவாறு தான் செய்திகளே அவர்கள் போடுகிறார்கள் என்பதும் உண்மைதான். அடுத்தது கடைசியாக அவர் சொல்லியிருக்கிறது இன்னும் ரொம்ப முக்கியமானது. அது அடிமை எழுத்தாளர்கள் அப்படின்னு சொல்றாரு. பாஜகவுக்கு ஆதரவாக, RSSக்கு ஆதரவாக, காங்கிரஸுக்கு ஆதரவாக, இடதுசாரிகளுக்கு ஆதரவாக கொள்கை நிலை எடுத்துட்டு ஊடகங்கள்ல பணிபுரியக்கூடிய பத்திரிகையாளர்கள்
எழுத்தாளர்கள் இவங்க எல்லாரும் செய்யக்கூடிய பிரச்சாரம் உண்மையான கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பகுதியை நிறைவு செய்யற இடத்துலயே வர இருக்கிறோம். சுருக்கமாக 2 பேருடைய கருத்தையும் அறிய விரும்புறேன். அதுல வந்து அவர் சொல்றதுல ஒரு பகுதி இருக்கு. எப்போதுமே மீறல் என்பதுதான், ஏற்கனவே இருக்கிறதிலிருந்து மீறுவதுதான் வளர்ச்சிக்கான அடிப்படையாக இருக்கு. ஒரு தனியார் நிறுவனம் ரொம்ப நாளைக்கு முன்னால அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல சொல்லுவாங்க, டிசன்ட் இஸ் த வாய்ஸ் ஆஃப் ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி. நீங்க அந்த இது இல்லாம அது மார்க்சிஸ்டுக்கு ஆதரவா இருந்தாலும் சரி, அல்லது பாஜகவுக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு, காங்கிரஸுக்கு ஆதரவா இருந்தாலும் சரி, நீங்க எந்தவித விமர்சனமும் மற்ற ஆதரவு என்பது அந்த அவங்க யாரை ஆதரிக்கிறாங்களோ அவங்களுக்கே கூட பிரயோஜனப்படாது. ஆனா அதே சமயத்துல நீங்க இந்த ஆதரவு எதிர்ப்பு என்பது ஒப்பீட்டளவிலானது தானே தவிர, நீங்க சுத்தம் சிஎம் பிரகாசம் என்று ஒன்றை 100% இது சரியானது என்று எதையும் நீங்க எடுக்க முடியாத நிலைமை இருக்கும். எழுத்தாளர்கள் தங்களுக்கென்று இருந்த அரசியல் கோட்பாடுகளையும் கட்சியை பின்பற்றலாம், தவறு கிடையாது. ஆனால் அவருடைய படைப்புகள் அதை மையமாக வைத்து செய்யும்போது சமுதாயத்திற்கு அவர் செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் என்று தான் சொல்ல வேண்டும். நாட்டிற்கு செய்கின்ற துரோகம் அது. அவர்கள் தனிப்பட்ட முறையில் கம்யூனிஸ்டாக இருக்கலாம், காங்கிரஸாக இருக்கலாம், பிஜேபியாக இருக்கலாம், அது தப்பு கிடையாது. ஏன்னா அது நம்முடைய சுதந்திரம். ஆனால் அதற்காக பரிந்து கொண்டு கட்டுரைகள் எழுதுவது, படைப்புகளை படைப்பது என்பது கண்டிப்பாக அவர்கள் சமுதாயத்துக்கு செய்கின்ற துரோகம். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தேமுதிகவுக்கு ஆதரவாக காங்கிரசும் திமுகவும் செயல்படுவதை வைத்து அது வந்து அடுத்த சட்டமன்ற தேர்தல் கூட்டணிக்கான அச்சாரமா அப்படின்னு தலைப்புல ஒரு செய்தியை போட்டிருக்காங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? பத்திரிகைகளுக்கு எதையாவது எழுதணுங்கிறதுக்காக எழுதுறாங்க. இன்னும் லாங் வே டு கோ. இன்னும் 1 வருஷம் இருக்கு. அதுக்குள்ள என்ன மாற்றங்கள் வேண்டுமானாலும் நிகழலாம். எனவே இப்போ அதை சொல்றத எனக்கு என்னவோ அது கூட்டணிக்கான அச்சாரம் என்று என்னால் கருத முடியவில்லை. நீங்க எப்படி பாக்குறீங்க? எங்க ஆர்எஸ்எஸ் அமைப்பில் ஒரு விளையாட்டு இருக்கு. ஒரு 50-60 பேர் வட்டமா நின்னுப்போம். ஓடும்பார், விளையாட்டு நடத்துறவர் எல்லாம் அப்படியே வட்டமா ஓடிக்கிட்டே இருங்கம்பார். திடீர்னு ஒரு விசில் அடிச்சு 7 அப்படிம்பார், இல்ல 5 9 நம்பர் சொன்னா அந்த நம்பரா சேர்ந்து எல்லாரும் கூண்டு சேர்ந்து நிக்கணும். அப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அடிதடி தள்ளுமுள்ளலாம் நடக்கும். யாரோடு நிக்கிறான் கட்டி பிடிச்சான்னு நின்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். அது போலதான் தமிழ்நாடு அரசியல் இருக்கு. ஓடிக்கிட்டே இருப்பாங்க. எலெக்ஷன் வரும்போது ஒரு விசில் கொடுத்தாச்சுன்னா யாரோட கூட்டணும் அப்பதான் தெரியும். அது வரை இந்த விளையாட்டு நடந்து கொண்டே இருக்கும். அதுக்கான காலம் இருக்கு. அதனால எங்களுக்குள்ள அந்த கூட்டணிக்கான முயற்சிலாம் இல்லை. சட்டமன்றத்தில் தேமுதிகவுக்கு ஒரு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது, அதை சரி செய்வதற்காக நாங்கள் முயல்றோம் அப்படின்னு திமுகவும் காங்கிரஸும் சொல்லுது. அதை அப்படியே ஏற்றுக்கொள்வதுதான் சரி அப்படின்னு சொல்றீங்களா? திமுக அது அவங்க அரசாங்கத்தில் இருந்தபோது பேசுறதுக்கான நடைமுறைகளை அனுமதிச்சாங்களா? அவங்க இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தது இல்லையா? காங்கிரஸ் இதே மாதிரி தான் நடந்து கொண்டதா? பிரச்சனை அது இல்லை. நீங்கள் வந்து அதிமுக ரொம்ப மோசமாக ஜனநாயக விரோதமாக நடந்து கொள்கிறது என்பது உண்மை. அதை தட்டி கேட்குறதுல ஒரு தார்மீக ரீதியாக எங்களுக்கு ரைட் இருக்குது அப்படின்னு அவங்க கிளைம் பண்ணுறது சரி கிடையாது. ஆனால் இதே சமயத்தில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இது வெளிநடப்பு பண்ணுறது, அதன் மூலமாகத்தான் கவனத்தை ஈர்க்க முடியும் என்கிற முறையில் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இது அச்சாரமா இல்லையா என்றெல்லாம் சொல்ல முடியாது. ஒருத்தர் ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சி என்பது நடந்து கொண்டே இருக்கு. அது இப்போ உடனடியா அதுக்கு இது காரணம் என்று நான் நினைக்கலாம். இது வந்து ஒரு சுமூகமாக ஒரு சூழலை உருவாக்குவதற்கு இதெல்லாம் பயன்படுமா? அப்படி கூட பார்க்க வேண்டியது இல்ல. அது இன்னும் ரொம்ப நாள் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இதற்கப்புறம் வந்து விரோதமாக நடந்து கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு. அதனால இது போன்ற செய்திகள்ல இந்த ஒரு நாளிதழில் மட்டும் இல்லை, இன்றைக்கு வந்திருக்கிற பல 2-3 நாளிதழ்களில் இது தொடர்பான செய்தி இருக்கிறத பார்க்க முடியுது. ஃப்ரெண்ட்லி ஜெஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, கூட்டணிக்கான அச்சாரம்னு சொல்றாங்க. கூட்டணிக்கார அச்சாரமா இருக்கலாம், இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பே கிடைக்காது. அது திமுக அதிமுக இருந்தாலும் சரி, அவங்கள துதிப்பாடணும். இந்த அரசு அப்படி பண்ணிட்டு இப்படி நம்ம முதலமைச்சர் தான் இப்படி பண்ணாருன்னு நம்ம அமைச்சர் கூட தானே சொல்லிக்க மாட்டார். அதனால இந்த திமுக அதிமுக கலாச்சாரமே மாற்று கருத்தை பேசுவதற்கு அனுமதிப்பதே கிடையாது. அதனால அது தொடர்ந்துட்டு இருக்கு. இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. 20 வருஷமா தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இதான் சார் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இன்று ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை கண்டிப்பதற்கு பதிலாக நீங்க 2 பேருமே வந்து அவரா இருந்தாலும் சரி இவராக இருந்தாலும் சரி ஒழுங்காவே நடக்கிறது இல்லை. இது கண்டிப்பாக அதை நான் என்ன சொல்றேன்னா, ஆளும் கட்சியாக இருக்கிற போது நீங்கள் எதை கடைபிடித்தீர்களோ எதை அமல்படுத்தினீர்களோ அதையே நீங்க இப்ப வந்து எதிர்க்கிற போது உங்களுக்கான அந்த தார்மீக வலிமை வந்து குறைஞ்சு போயிருது. அதுதான் அதுல இருக்கக்கூடிய பிரச்சனையை தவிர மற்றபடி இது இப்ப பண்ணியிருக்கிறது வந்து இவங்க எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் என்பது ஊர் உலகம் அறிந்தது தானே. அதிமுக கடந்த காலத்துல எப்படி நடந்து கொண்டது அப்படின்னு
இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு மறுக்கப்பட்டால் சட்டமன்றத்தை எப்படி ரகளையாக்குனாங்கலாம் கடந்த காலம் தெரிஞ்சது தான். எனவே ஒரு பேசிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக உடனே வந்து நீங்கள் எல்லாரும் காவலரை தாக்கிட்டாங்க, நீங்கள் 2 சட்டமன்றத்துக்கு வரக்கூடாது, 3 சட்டமன்றத்துக்கு வரக்கூடாது. எல்லா வெளிகளிலும் போராட்டம் என்பது நடந்து கொண்டே இருக்கும். அந்த போராட்டத்தை முறைப்படுத்தலாமே தவிர நீங்கள் தடுக்க முடியாது. உண்மையிலே இந்த மாதிரி தமிழ்நாட்டு நீங்கள் எல்லா சட்டமன்றத்தை அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் பாருங்கள், தமிழ்நாட்டில் தான் இந்த சம்பவங்கள் அதிகமாக நடக்குது. உடனடியாக எம்எல்ஏ கூட்டத்தொடருக்கே வரக்கூடாதுன்னு சொல்கிறது, அவர் மேலே போய் அல்பத்தனமான காரணத்தை சொல்லி வழக்கு போடுறது, இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு விந்தையான விஷயங்கள். அன்னை தெரசாவின் சேவைக்கு பின்னால மதமாற்றம் அப்படிங்கிற நோக்கம் இருந்தது அப்படின்னு RSS தலைவர் மோகன் பகவத் சொல்லியிருக்கிறாரு. அதை ஒட்டி நேற்று பல்வேறு சர்ச்சைகள் வந்திருக்குது. காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்குது, திருச்சபை கத்தோலிக்க திருச்சபை எதிர்ப்பு தெரிவிக்குது, பாஜக பிரதிநிதி ஆதரவு தெரிவிக்கிறாங்க, அந்த கருத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதை ஒட்டி சர்ச்சைகள் ஓடிக்கிட்டே இருக்கு. கல்லறையை தோண்டி புதிதாக ஒரு சர்ச்சையை ஏற்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு RSS? சார், அவர் முதல்ல அப்படி பேசலை. ஒரு நிகழ்ச்சியில் அவர் வந்து ஒரு ராஜஸ்தானில் பரத்பூருங்கிற ஊரில் ஆதரவற்ற பெண்கள் குழந்தைகளுக்கான ஒரு காப்பகம் திறக்கிறாங்க. அதில் அவர் பேசுகிறார். அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினவர் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ரிட்டையர்டு டைரக்டர் ஜெனரல் பிரகாஷ் சிங். அவர் கேட்குறார், இந்த மாதிரி மதம் மாற்றம் என்கின்ற பேரில், இதை சேவை என்கின்ற பேரில் மதம் மாற்றம்லாம் நடந்துகிட்டு இருக்க. அவர் கேட்ட கேள்விக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறார். அந்த மாதிரி சேவை செய்து விட்டு இன்னொரு ஆதாயத்தை எதிர்பார்ப்பது என்பது சேவை கிடையாது. சேவை என்பது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடியது தான் சேவை என்று அவர் பதில் தான் சொல்லியிருக்கார். அவர் தன்னுடைய பேச்சில். அப்புறம் அவர் தெரசாவை பற்றி அவமானகரமாகவோ தப்பாகவோ அவர் ஊழல் முறையீடு அதெல்லாம் சொல்ல, தெரசாவே ஒத்துட்டு இருக்காங்க சார். 1987 நவீன் சாவ்லா எலெக்ஷன் கமிஷன் அவர் வந்து ஒரு பேட்டி எடுத்திருக்காரு. அவர் அந்த அம்மா தெளிவாக சொல்லியிருக்காங்க, நான் வந்து சேவை செய்வதற்காக ஒன்றும் இல்லை, என்னுடைய மதத்திற்காக கிறிஸ்துவத்துடைய பெயரை பரப்பி மதம் மாற்றம் செய்வதா என்னுடைய வேலைன்னு இருக்காங்க. அவங்களுடைய மிஷனரி ஆஃப் சேரிட்டிஸில் எழுதியே போட்டாங்க. கடைசியில் 86 இந்தியா டுடே பதிப்பகத்தில் பெரிய இன்டர்வியூ வந்திருக்கு, எடுத்து பாருங்க. டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவங்க சொல்லியிருக்காங்க, நான் மதம் மாற்றம் தான் என்னுடைய முக்கிய குறிக்கோள் சொல்லியிருக்காங்க. அதற்கு மாறாக இவர் ஒன்றும் புதுசாக அவங்க சொல்லாதது சொல்லல, அவங்க செய்யாததையும் சொல்ல, அவங்க என்ன செய்யறாங்களோ அதை சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க தொண்டெல்லாம் நல்ல காரியம் தான், ஆனால் தொண்டுக்கு பின்னாடி மதம் மாற்றம் செய்வது தவறுன்னு சொல்லியிருக்காரு. சரி, உங்ககிட்ட பேச வேண்டிய திரும்ப வந்து பேசுறேன். தொண்டுக்கு பின்னால மதமாற்ற நோக்கம் அவருக்கு இருந்தது, தெரசாவுக்கு இருந்தது அப்படிங்கிறதுக்கு நவீன் சாவ்லாவுடைய இன்டர்வியூ, நவீன் சாவ்லாட்ட கொடுத்த இன்டர்வியூவை வந்து கோட் பண்றாங்க. நீங்க என்ன பதில் சொல்ல விரும்புறீங்க? இல்லை, நான் உண்மையில் RSS அன்னை தெரசா மீது ரொம்ப கருணையோடு நடந்து கொண்டு இருக்கிறது என்று தான் நான் கருதுகிறேன். பொதுவாக இந்த மாதிரி கருத்து மாறுபாடு இருக்கிறவங்கள போட்டு தள்ளிடுவாங்க. அது காந்தியாக இருக்கலாம், அல்லது வந்து பாதிரியார் ஸ்டெயின்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி இவ்வளோ நாள் கழித்து அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது அவரோட கருணையோடு நடந்திருக்காங்கன்னு. பட் இதுக்கு பின்னால் இருக்க நோக்கம், நீங்கள் பாராளுமன்றத்தில் எப்போதெல்லாம் இந்திய மக்களுக்கு பாதகமான சட்டங்களை பாஜக கொண்டு வருதோ இவங்களுக்குள்ள ஒரு வேலை பிரிவினை இருக்கு. நீங்க மதமாற்றம் என்ன பெரிய மதமாற்றம்னு பெருசா, நீங்க தமிழ்நாட்டில் சமணர்கள் எத்தனை ஆயிரம் பேர் கழுவிலேற்றப்பட்டார்கள். ஆதிசங்கரருடைய பணி என்னவா இருந்தது? இந்த நாட்டில் தோன்றிய புத்த மதத்தை தேடி 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 ஒவ்வொரு இடமா போய் தோற்கடித்து விரட்டி விட்டது என்ன நடந்தது? எனவே மதமாற்றம் அது ஒரு ஏதோ தப்பு அப்படின்லாம் பேசுறது. அரசியலில் ஒவ்வொரு கட்சியும் ஒரு கருத்தை சொல்லுவது மாதிரி ஆன்மீகத்தில் ஒவ்வொருத்தரும் தனக்கு பிடித்ததை சொல்லுகிறார்கள். அதை சில பேர் கழுவிலேற்றி எதிர இருக்கக்கூடிய மதத்தினரை அழிப்பது என்று வருகிற போது அப்படியெல்லாம் இல்லாமல் சேவையின் மூலமாக ஒருத்தர் செய்தால் அதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ அதை தோண்டி எடுத்து செய்ய வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது உங்களுக்கு? ஒன்று சொல்கிறேன், காந்தி கொலை எல்லாம் பற்றி சொன்னார். கேரளாவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைவர் சந்திரசேகர் கொலை பண்ணது யார்? அந்த கருத்து சுதந்திரத்துக்காக தானே அவர் கொலை செய்யப்பட்டார். அதனால் வந்து அதை எதையும் முடிச்சு போடக்கூடாது. சமணர்களை யாரும் வந்து கழுவேற்றவில்லை, அவர்கள் ஏறினார்கள். கருத்தை தோற்றுவிட்டால் நாங்கள் கழுவேறுகிறோம் என்று சொல்லி அவர்களாக ஏறினார்கள். உலகத்தில் இன்றைக்கும் சார் எந்த மத கருத்தையும் தைரியமா சொல்வதற்கு உலகத்தில் ஒரு நாடுனா நம்ம நாடு. சீனால பைபிள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா என்ன நிலைமை? நீங்க போய் பைபிளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணீங்க இல்ல? சீனால சீனர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, அது ரெகக்னைஸ்டு சர்ச். ரஷ்யா சோவியத் ரஷ்யா உடைஞ்சதுக்கு பின்னாடி யார் காரணம் சார்? கோர்பச்சேவுடைய மனைவி தெரசாவுடன் தொடர்பு கொண்டு பெரிய கிறிஸ்துவ சதி வலையின் காரணமாக நாடு துண்டாடப்பட்டது. கேரளால EPM நம்பூதிரிப்பாடு அரசாங்கத்தை கவுத்தது யாரு? கிறிஸ்துவ மிஷனரிகள். அதனால இது வழிபாடு மட்டுமல்ல, ஏதோ மதம் மாறினா என்ன இல்லை. நம்ம நாட்டில் சைவத்திலேருந்து ஒருத்தர் வைஷ்ணவனுக்கு போகலாம், வைஷ்ணவத்திலே நாத்திகனாக போகலாம், நாத்திகனே புத்திஸ்டா போகலாம், ஜெயினனா போகலாம், சீக்கியரா போகலாம். நாட்டுக்கு விரோதமாக எதுவும் நடக்கிறது இல்லை. ஆனால்
இந்த மதங்கள் எல்லாம் அரசியல் மதங்கள். இவர்கள் ஆட்சியை பிடிப்பது, நாட்டை பிடிப்பது இவருடைய குறிக்கோள். இது உலகம் முழுவதும் நடந்துட்டு இருக்கு. 15ஆம் நூற்றாண்டுல இந்த பாதிரியார் 2 பேரை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சாரு. கிழக்கு பக்கமா நீ போ, எந்த நாள்லாம் கிடைக்குதோ நீ எடுத்துக்க, இயேசுனுடைய செல்வி அங்க போடுனாரு. வாஸ்கோட காமா அதுக்காக வந்தவர் தான். கொலம்பஸ் மேற்கு போனாரு. அந்த சரித்திரம் படிங்க. கோவால் 5 லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் 300 வருடங்கள் மத விசாரணை என்கின்ற பெயரில். கூன்பாண்டியனும் பல்லவர்களும் எந்த நோக்கத்துக்காக இன்றைக்கு கூன்பாண்டியன் காலத்துல இன்னைக்கு இருக்கு விஷயத்தை அது என்ன கூன்பாண்டியன்னா நீங்க 100 வருஷத்துக்கு முன்னால போனா இந்த நாட்டுல 300 வருஷத்துக்கு முன்னால போக முடியாது. கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு நம்மள மாறிட்டாங்க. ஆனால் எது கலாச்சாரங்கள்ல எது கலாச்சாரம்? உங்க கலாச்சாரம் சொல்றது எது? அரசியல் வேலை தான் செய்யுது. மதம் மாற்றம் பகிரங்கமா பஸ் ஸ்டாண்ட் சார், ரயில்வே ஸ்டேஷன் காலையில 6 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்தா ஒருத்தர் நோட்டீஸ் கொடுக்குறாரு. எங்கயா இந்து சமய பெரிய கிருபானந்த வாரியா இருக்கலாம், வேலுக்குடி கிருஷ்ணன் யாராவது போய் அவங்களுடைய பெரிய மத பிரச்சாரம் பண்ணல, ராமாயண மகாபாரதம் யாராவது என்ன மதத்துக்கு வாங்க சொல்றாங்களா? எந்த கோயில் அன்னதானம் நடக்குது என்னுடைய மதத்தை எதுக்குன்னா சாப்பிட வரேன்னு சொல்றாங்களா? கிடையாது சார். அதனால பதில் கேட்டு வரலாம் சார். உலகம் முழுவதும் நடந்திருக்கக்கூடிய போர்களில் மதத்தின் பெயரால் நடந்த கொலைகள் தான் அதிகம். இந்து இந்துக்கள் கிடையாது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சித்தன்ன வாசலும் சரி அல்லது கழுகுமலையிலையும் சரி சமணர் படுக்கைகள் அல்லது நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய சமணர் குகைகள் இதையெல்லாம் சொல்லுது. ஓட ஓட விரட்டி கொல்லப்பட்டார்கள் என்பதை. இதுல எந்த மதமும் விதிவிலக்கல்ல. அது கிறிஸ்தவமா இருக்கலாம், இஸ்லாமா இருக்கலாம், அல்லது இந்து மதமா இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். இன்னொரு மதத்தை சகித்துக் கொள்ளாத தன்மை என்பது எல்லா மதத்திலும் இருந்தது. இந்து மதத்துல மட்டும்தான் நீங்க தெரசா ஒரு அன்பின் காரணமாக நான் என்ன சொல்றேன், நீங்க போங்க ஒரு 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 தொழுநோயாளியை தொட்டு தூக்கி பாராட்டி நீங்க அவனை காப்பாத்துங்க. அதன் காரணமாக நீங்க சொல்றதை ஏத்துக்கிட்டாங்க. நான் ஏன் மார்க்சிஸ்டா இருக்கேன்? நான் மார்க்சிஸ்டா இருக்கிற போது நான் மக்களுக்காக சேவை செய்வதன் மூலமாக அவர்களை மார்க்சிஸ்டாக மாத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். நீங்க அதுக்காக தான் இருக்கீங்க. அதை என்ன குறை சொல்ல வேண்டியிருக்கு? இந்த நேரத்தில் குறை சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து வருகிறது? ஒருவர் கேள்வி கேட்டால் பதில் சொல்றது அவசியம். பிரகாஷ் சிங் கேள்வி கேட்டாரு, அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. எங்களுடைய நாடு முழுவதும் RSS தலைவர் தினசரி பேசுகின்றார். நாங்க கிறிஸ்தவர்களை பத்தி யோசிக்கிறது கூட கிடையாது, இஸ்லாமிய பத்தி பேசுறது கூட கிடையாது. நாங்க என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? ஒருவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காரு. அந்த பதில் உண்மைதான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நீங்க மதர் தெரசா ஆசிரமத்துல எங்க தொண்டு செய்யலன்னு அந்த நிறுவனத்துல வேலை செஞ்சவங்க டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க சார். அந்த நிறுவனத்துல போய் ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அது கிளாசிஃபைடு நோட்டிஃபிகேஷன் தகவல் வெளியிட மாட்டேங்குது. பேச்சு RSS தலைவருடைய பேச்சுக்கு பிறகு பாஜக MP ஆதரவுக்கு பிறகு தெரசா உருவாக்கிய மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி அமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்றாங்க, மதமாற்றம் செய்கிறதுங்கிறது RSS தலைவருக்கு யாரோ தவறான தகவலை சொல்லியிருக்காங்க. எங்கள் அமைப்பில் இந்துக்கள் இந்துக்களாகவும் முஸ்லீம்கள் முஸ்லீம்களாகவும் தான் இருக்கிறாங்க. நான் கூட ஒரு சீக்கிய பெண் தான் அப்படின்னு சொல்லி அவங்க கருத்து சொல்றாங்க. அவர்கள் இன்னைக்கு ஏதாவது சொல்றாங்க. தெரசா சொல்லியிருக்காங்க. தெரசா சொன்னது அப்ப பொய்யா? தெரசா இன்னொரு மொரார்ஜி தேசாய் இல்ல நான் சொல்றேன். மொரார்ஜி தேசாய் பிரதமராக இருக்கும்போது OP தியாகி என்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் தனிநபர் மசோதா ஒன்று கொண்டு வந்தார், ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியஸ் பில்லுன்னு சொல்லிட்டு. அந்த மசோதாவை நிறைவேற்றக்கூடாது என்று சொல்லிவிட்டு தெரசா அவர்கள் பிரதம மந்திரி மொரார்ஜி தேசாயை பார்த்து மனு கொடுக்கிறார்கள். அவர் அழகா பதில் சொன்னார், இந்த மதத்தினால உங்க வேலைக்கு எந்த இடைஞ்சலும் இல்லையே. இந்த நாட்டில் இருக்கின்ற மலைவாழ் மக்கள் அவங்களுக்கு எதுவும் தெரியாது, அவங்களை ஏதோ ஆசை காட்டி மதம் மாற்றுவதனால சமுதாயத்தில் அங்கங்களாம் கொந்தளிப்பு, அதெல்லாம் தடுப்ப வேண்டும் இந்த மசோதா வந்திருக்கே தவிர உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று மொரார்ஜி சொல்லியிருக்கார். மொரார்ஜி அரசுக்காரர் கிடையாது. மொரார்ஜி அரசு கிடையாது. அஸ்ஸாம் கலவரத்தில் பாதிக்கப்பட்ட முஸ்லிம்கள் மத்தியில போய் இவங்க சேவை செய்திருக்கிறாங்க அன்னை தெரசா. அந்த முஸ்லிம்களை மோசடி ஆசிரமத்தில் இருந்தவங்க எழுதியிருக்காங்க சார், டாக்குமெண்ட் வெளியிட்டிருக்காங்க, புத்தகம் வெளியிட்டிருக்காங்க, சினிமா வெளியிட்டிருக்காங்க. ஒரு பைசா கூட அமெரிக்காவில் இருந்து பணம் அதிகமாக பெற்றது. பணம் வாங்கி பணம் சோவியத் ரஷ்யாவிலிருந்து வந்திருக்கு. இல்ல இல்ல நீங்க உங்க மாநிலம் இருக்கு, அரசாங்கம் இருக்கு, ரிசர்வ் பேங்க் இருக்கு, சுப்ரீம் கோர்ட் இருக்கு. RSS க்கு வந்த ஃபண்ட பத்தி விசாரணை கமிஷன் போடுங்க, விசாரிங்க. RSS க்கு வெளிநாட்டுல ஏதாவது பணம் வந்திருக்கான்னு கேளுங்க. ஆமா, அமெரிக்காவில் இருந்து மிக அதிகமாக பணம் பெற்ற ரஷ்யால இருந்து சீனால இருந்து கம்யூனிஸ்ட் நாட்டுல இருந்து பணம் வாங்குறது உங்களுடைய பணம். இல்ல உங்களுக்கு எப்பவுமே UCPA ஒரு கட்சி இருக்கு சார், ஆரம்பிச்சீங்க சொல்லுங்க. இல்ல இல்ல CPI ல இருந்து UCPA ஒரு கட்சி எதுக்கு வந்து கொடுத்த பணத்துல பங்கு போடுங்க, சண்டை போட்டு தான் சார் இன்னொரு கட்சி ஆரம்பிச்சீங்க. அதனால வெளிநாட்டுல இருந்து பணம் வாங்கி அரசியல் கட்சி நடத்துவது கம்யூனிஸ்ட் கட்சியோட. ஆனா RSS வெளிநாட்டு பணம் தேவையில்லை, எங்களுக்கு அந்த பணத்துக்கான அவசியமும் கிடையாது. RSS அடிப்படையான சித்தாந்தங்களில் ஒன்று பொய் சொல்லுவது. கம்யூனிஸ்டோட வேலையே தான். கம்யூனிஸ்ட் கட்சி துவங்கினதே பொய் அடிப்படையான வைத்துக் கொண்டு என்ன பண்ணுவாங்க மட்டும்தான். அதனால தான் பல நாடுகள் அவங்க துக்கு துக்கா பொய் சொல்வது முழு நேர தொழிலை இவங்களுக்கு தான். இல்ல இல்ல, அதாவது
நீங்க வந்து பொய் சொல்றது போட்டு தள்ளுறதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் சார் அது ஒரு பேட்டர்ன் ரைட். நான் அதுக்குள்ள வரல. நான் இப்ப உங்கள்ட்ட சொல்றேன் கொல்ல நீங்க கேரளால டாக்குமெண்ட்க்கு வாங்க எத்தனை கொலை நடந்தது. கோடியேரி பாலகிருஷ்ணன் கொலை வழக்குல முதல் குற்றவாளி 1967 ஞாபகம் வச்சுங்க. அவங்களுக்கு அடிப்படையில் தங்களுடைய பெருமையாக நிலைநாட்டிக் கொள்ள எதுவும் இல்லாதது ஆர்எஸ்எஸ். நீங்கள் சுதந்திர போராட்டமா அவங்கனால நாங்கள் சுதந்திர போராட்டத்தில் முன்னின்றோம்னு சொல்ல முடியாது. எனவே அவங்க யார்ட்டையாவது வந்து இரவல் வாங்கணும் அல்லது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சிறுமைப்படுத்தணும். நீங்கள் பெரிய கோடை எப்படி சின்ன கோடை ஆக்குறதுன்னு சொல்லுவாங்க. பக்கத்தில் பெரிய கோடு போடணும். ஆர்எஸ்எஸ்னால பெரிய கோடு போட முடியாது. எனவே இந்த இருக்கிற கோடை அதை அழிக்கணும்னு முயற்சி பண்ணுது. அதனால தான் அது கோட்சேக்கு கோயில் கட்டணும்னு சொல்லுது, அல்லது தெரேசாவை ரொம்ப சிறுமைப்படுத்துவது, அல்லது இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க முன்னிறுத்துறாங்க. இது இவர்களுடைய வழக்கமான பாணி என்பதற்கு மேல் எதுவும் கிடையாது. சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் ஸ்தாபகர் டாக்டர் எட்கேவார் தீவிரமாக ஈடுபட்டு பலமுறை சிறைக்கு சென்றிருக்கின்றார். காங்கிரஸ் கட்சியில் தீவிரமாக வேலை செய்தவர். ஒரே ஒரு முறைக்கு மேல் இல்லை. நான் சேலஞ்ச் பண்றேன். நீங்க அடுத்த முறை நம்ம பேசலாம். கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டுக்கு எவ்வளவு துரோகம் பண்ணல நீங்க சொல்லுங்க. வந்து தலைப்பு அரசாங்கம் வெளியிட்டு சார் 80வது வருஷம் அரசாங்கம் ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்கு. நாட்டுல சுதந்திர போராட்ட வீரர்கள் 2 வால்யூம். அந்த வால்யூம்ல எடுத்து பாருங்க. கம்யூனிஸ்ட்காரங்க யாராவது இருக்காங்களா கேளுங்க. இல்ல நீங்க மறைக்கிறதுக்கு நீங்க மறைக்கிறது நேதாஜி அவமானப்படுத்தியவர்கள் யார்? இவங்க தான். காந்தியை சிறுமைப்படுத்தியவர்கள் இவங்க தான். நாங்க ஒண்ணு கோட்சே செலவைக்கணும் சொல்லல. கோட்சே ஆர்எஸ்எஸ் காரங்க ஆர்எஸ்எஸ் கண்டிக்கிறீங்களா? நாங்க கோட்சேயை கண்டிக்கிறீங்களா? கண்டிப்பா கண்டிக்கிறோம். கோட்சே செல் நாங்க ஒரு நாள் கூட ஆதரிக்கலையே. நீங்க தான் கோட்சே ஆர்எஸ்எஸ் காரன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க ஒரு நாள் கூட கோட்சே இல்ல அதுல கூட ஒரு நேர்மையற்ற தன்மை இருக்கு. நான் இப்ப என்ன கேக்குறேன்? இந்த செயலையும் நாங்க அங்கீகரிக்கிறோம். மகாத்மா காந்திக்கு இணையாக கோட்சே வர மாட்டார். அதனால கோட்சே செலவை வைப்பது முட்டாள்தனமான செயல் நான் சொல்கிறோம். இல்ல ஒரு விஷயம், ஹெட்கேவர் காங்கிரஸ்காரராக இருந்தார். ஒரே ஒரு முறை இதன் காரணமாக போராட்டத்தில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போனார். அதை தவிர படிங்க சார். முதல்ல அதை உங்க புத்தகத்தை படிச்சு டிஃபரன்ஸ் பண்ணாதீங்க. இல்ல 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 நான் சொல்றேன். நீங்க காமிங்க. நான் சொல்றேன். நான் அந்த இயக்கத்துக்காரர். நான் சொல்றேன் நீங்க தான் தேச துரோக காரியம் பண்ணீங்க. 67ல சீனா இந்த நாட்டு படை என்ன சார் பண்ணீங்க? நீங்க சுதந்திர போராட்டம் பேசுறீங்க. நாட்டுல சீனா படை நீங்க ஒரே ஒரு முறை வருக விடுதலை படைன்னு சொல்லி கைதானவங்க யாரு? அப்புறம் கூட இந்த சுதந்திர நாட்டுல தேச துரோக செயல்கா கைதானவங்க. ஆனா கம்யூனிஸ்ட் ஏன் நாட்டுல அரசாங்கம் தடை பண்ணல? நான் என்ன கேக்குறேன், அன்றிலிருந்து இன்று வரை இந்த நாடு ஒன்னா இருக்க கூடாது, இந்த நாட்டை ரஷ்யாவுக்குள்ளே உடைக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி வேலை செய்து சிபிஎம் தான். ஒரே ஒரு விஷயம், நீங்க சுதந்திர போராட்டத்தில் யாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்ல. இல்ல 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 நம்ம பேசிட்டு இருக்கிறது தேசபக்தர்கள் யார் என்பது நாட்டு மக்களுக்கு இல்ல. இல்ல இல்ல ஒரே ஒரு விஷயம், நீங்க பேசி முடிச்சீங்க. ஒரே ஒரு விஷயம் நான் என்ன கேக்குறேன்னா, இப்படித்தான் திசை திருப்புவாங்க. நான் சொன்னது சுதந்திர போராட்டத்தில் ஹெட்கேவர் பல முறை என்று சொன்னார். நான் ஒரு முறை என்பதற்கு மேல் இல்லை என்று சொன்னேன். அதை தவிர வேறு யாராவது ஒருவரை அவர்களால் சொல்ல முடியுமா? பல தொண்டர்கள் நான் கூட கேட்பேன், ஒரு 100 பேர் சிபிஎம் சொல்லுங்க பார்க்கலாம். சுஜித் 8 வருஷம் இஎம்எஸ் நம்பூதிரிபாடு, நீங்க வந்து சுந்தரியா, கடைசி சங்கரையா, இந்த நாட்டை ரஷ்யாவிற்கோ சைனாவிற்கோ அடகு வைக்கிறாங்க தான் இவங்க சொல்றாங்க. நீங்க அதெல்லாம் விடுங்க. சுதந்திர போராட்டத்துல சொல்லுங்க. சுதந்திர போராட்டத்துல தேசத்துறை சுதந்திர போராட்டம் நிறைய பண்ணது இவங்க தான். பாகிஸ்தான் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் என்று நான் பேர சொல்றேன். நீங்க சொல்லுங்க. ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள் நூற்றுக்கணக்கான பேர் சிறை சென்றிருக்கிறார்கள். அடுத்த நீங்க அடுத்த ஒரு விவாதம் வைங்க. நான் பேர் சொல்லுங்க. பேர் சொல்லுங்க சார். நீங்க இன்னொரு விவாதம் வைங்க சார். தமிழ்நாட்டுல நான் சொல்றேன், யாராவது எமர்ஜென்சி வந்து நாட்டுல எத்தனை பேர் நீங்க போனீங்க? நீங்க சொல்றீங்க இல்ல இல்ல ஒவ்வொரு நாட்டுல ஜனநாயக உரிமை பறிக்கப்பட்ட பொழுது எமர்ஜென்சியை ஆதரிச்சவர்கள் நீங்க தான். நீங்க கோபாலன் சொல்றாரு சார், நான் போனஸ் வாங்கி தரேன், சம்பளம் வாங்கி தரேன், என்னோட வந்தா நெருக்கடி எடுத்து போராடுறது ஒரு கமிஷனர் கூட வரல என்றார் ஏகே கோபாலன். அவர் என்ன இல்லை, நான் இப்போ ஒரு விஷயத்தை அவர் கிளியர் பண்றேன். அவர் நிறைய அவங்க ஆர்எஸ்எஸ் தொண்டர்கள்லாம் சொன்னாரு. நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் சங்கரையா, நல்லக்கண்ணு, ஜீவானந்தம், பி ராமமூர்த்தி, ஜானகி அம்மாள் என்று ஒரு பெரிய பட்டியலை சொல்றேன். இவர் அகில தமிழ்நாடு வேண்டாம், அகில இந்திய அளவுல ஹெட்கேவர் தவிர்த்து ஒரு பெயர் சொல்லுங்க. இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது 25ல தான். அதுக்கு பின்னால சொல்லுங்க. ஒரு நிமிஷம் முடிச்சு கேளுங்க. ஆர்எஸ்எஸ் நாகபுரி தாண்டி
RSS இயக்கம் தமிழ்நாட்டுக்கு வந்தது 1940 சார். கம்யூனிஸ்ட் கட்சி எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? அது 1917-18 ஆரம்பிச்சாச்சு. சரி. ஆனா அவங்க அந்த நேரத்துல காங்கிரஸ்ல இருந்த பல்வேறு கருத்து கொண்டவர்கள் காங்கிரஸ்ல இருந்தாங்க. பல தலைவர்கள் காங்கிரஸ்ல தான் இருந்தாங்க. காங்கிரஸ்ல இருந்து கொண்டு கம்யூனிஸ்ட் ஆதரவாளர்களாக இருந்தார்கள். ஆனால் RSS இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதே 25 தான். அது வேற மாநிலங்களுக்கு பரவியது 1940-41 தான். தமிழ்நாட்டுக்கு வந்ததே முதல்ல சென்னையில RSS வேலை ஆரம்பிச்சது 1947 தான். தமிழ்நாடு முழுவதும் செல்வதற்கே அதுக்கு பல வருடங்கள் ஆகியது. அதனால ஒரு சின்னஞ்சிறு இயக்கத்துல நூற்றுக்கணக்கான பட்டியலை நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிட்டேன். நீங்க தமிழ்நாடு தமிழ்நாட்டில் நான் பெரிய 25ல இருந்து 47 வரைக்கும் அவங்க வந்து படிப்படியாக வேலை செய்யறதுக்கு தான் டைம் ஆச்சு. இல்ல, நான் என்ன கேட்கிறேன், மகாராஷ்டிரால இருந்தாங்க, வலுவாக இருந்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், என்ன பேர்ல இருந்தாங்க? எது என்ன பேர்ல இருந்தாங்க? அதே பேர்ல தான் இருந்தாங்க சார். ஒரே 1938 வரை முழு மகாராஷ்டிரத்திலவே எங்களுக்கு 36 இடத்துல தான் வேலையே இல்ல. அதெல்லாம் சின்ன பசங்க. RSS வேலையை ஆரம்பிச்சது சிறுவர்களை வைத்துக் கொண்டு ஸ்கூல் போற பசங்க வச்சு நாங்க வேலை ஆரம்பிச்சோம். பெரிய தலைவர்கள் கிடையாது. நூற்றுக்கணக்கான RSS தொண்டர்கள் தனிப்பட்ட ஜெயிலுக்கு போயிருக்கார்கள். ஒரு முடிவுக்கு வந்துடலாம். ஹெட்கேவர் மட்டும் ஒரே ஒரு தடவை போயிருக்காரு. மற்ற யாரும் போறதுக்கு அவங்களுக்கு முடியல. எல்லாரும் சின்னவங்களா இருந்தாங்க. எனவே சுதந்திர போராட்டத்தில் அவங்க ஈடுபடவில்லை. அவ்வளவுதானே, முடிஞ்சு போச்சு. நான் அதைத்தான் சொல்றேன். நான் UCPI அப்படின்னு சொன்னீங்க. UCPI கனகராஜுக்கும் UCPIக்கும் சொல்றேன். கம்யூனிஸ்ட் கட்சியை பத்தி சொல்லும்போது சொல்றேன். ஒரே ஒரு எதுக்காக அடைஞ்சீங்க காரணம் இருக்குல்ல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து கொள்கை மாறுபாடு, கொள்கை வித்தியாசம். சஞ்சய் சௌகான் பாலியல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாளர்னா அது மோகன் பகவத்துக்கும் சம்பந்தம் சொல்ல முடியுமா? நீங்க வந்து சுதந்திர போராட்டத்துல முதல்ல நாங்களும் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் கேட்டவங்க ஒரு பேரை சொல்லுங்க. அவர் பலமுறை சொன்னீங்க. பேரை சொல்லுங்க சார். நீங்க அதுல முக்கியமான ஒருத்தர். இன்னொரு பேரை சொல்லுங்க சார். இன்னைக்கு சொல்றேன், நூற்றுக்கணக்கான அன்றைக்கு மகாராஷ்டிரத்துல, மத்திய பிரதேசம், அதாவது இன்னைக்கு இருக்க நாக்பூரை ஒட்டி இருக்க மத்திய பிரதேச பகுதியில் தான் RSS இருந்து. அங்க RSS இருந்த பல தலைவர்கள் போயிருக்காங்க. சுதந்திரத்துக்கு விரோதமா வேலை செஞ்சு அப்படி கிடையாது. கோல்வால்கர் போயிருக்காரா? கோல்வால்கர் அந்த போராட்டத்தை நேரத்துல RSSக்கே வரல. அவர் வந்தது 40 வருஷம் தான் RSSக்கே வராரு. என்ன அதுக்கு அவர்களுடைய வரலாற்றை எடுத்து வைத்துக் RSS வரலாற்றை நல்லா நீங்க படிக்கணும். இன்னும் சொல்ல போனா யாரோ ஒரு நிகழ்ச்சி வந்து பாருங்க. நீங்க சரகோபன், நீங்க சொன்னது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் கைது செய்யப்பட்டதெல்லாம் பற்றி சொன்னீங்க. அது வந்து சீனாவுக்கு ஆதரவாக, தேச துரோகத்துக்காக சொன்னீங்க. அவர்கள் வந்து காலனி ஆதிக்க காலத்துல இந்திய விடுதலைக்கு முன்னால அவங்க சிறைக்கு போனதெல்லாம் அது பாராட்ட சார், மதிக்கத்துக்கு தான் இல்லங்களா. ஆனா சுதந்திரம் அடைந்ததுக்கு பிறகு அவர்கள் செய்த காரணத்தை பாருங்க. 61 இந்த நாட்டுல சீனா படையெடுத்த போது அண்ணாத்திர முதற்கொண்டு நான் தனித்தமிழ்நாடு கோரிக்கையை கைவிட்டேன்னு சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் பேசினார். ஆனா இவங்க தலைவர்கள் என்ன பண்ணாங்க? அருணாச்சல் பிரதேஷ் பார்டர், அஸ்ஸாம் பார்டர்ல நின்னுகிட்டு விடுதலை படையை வருக இந்திய ராணுவம் அடிமைப்படை நம்மை ஆக்கிரமித்து வைத்திருக்கின்ற படை தலைவர் சார். இதெல்லாம் நாட்டு மக்களுக்கு தெரியும் சார். அதான் சார் மக்கள் நிராகரிச்சாங்க. எங்க இருக்கீங்க நாட்டுல? நீங்க இல்ல ஊடகத்துல தான் இருக்கீங்க, மக்கள்கிட்ட கிடையாது. ஒரே ஒரு நிமிஷம், அதுக்கு நான் பதில் சொல்லிருக்கேன். நாட்டுல நாங்க இல்ல சார். நீங்க கட்டபொம்மனை கட்டி இழுத்துட்டு போய் அந்த பாஞ்சாலங்குறிச்சியில இருந்து இழுத்துட்டு போய் கயத்தாறுல தூக்கு போடுற வரைக்கும் ஜனங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். அவன் இருந்த கோட்டையை தரமட்டமாக்கிட்டாங்க. அங்க வந்து ஆமணக்கு விதைச்சதை பார்த்து மகிழ்ந்துட்டு இருந்தான். எட்டப்பன் சந்தோஷமா இருந்தாரு, மக்கள் ஆதரவோடு இருந்தாரு. இன்னைக்கும் அவர் ஊர்ல கட்டபொம்மன் படத்தை போட முடியாது. கொண்டாடிடுவோமா எட்டப்பனை? எட்டப்பன் யாரும் கம்யூனிஸ்ட் சம்பந்தமே கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சி தான். ஜின்னாவை ஆதரித்த கட்சி ஒரே கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி தான். பிரிவினை நீங்க முஸ்லிம் லீக்கோட சேர்ந்து 1942 சிந்து பிரவின்ஸ், பெங்கால் பிரவின்ஸ் இதுல எல்லாம் ஆட்சியில் இருந்தது இந்து மகாசபா. இல்ல கிடையாது சார். காங்கிரஸ் எந்த மாநிலத்திலும் ஆட்சியில கிடையாது. சின்ன ஒரு குரூப். அது மகாராஷ்டிரா பெங்கால தவிர வேற எங்க இந்து மகாசபா நாட்டுல வடக்குல பாகிஸ்தான் போதில்ல காங்கிரஸ் கட்சி ஆட்சியோட தான் இருந்தது. இந்து மகாசபா எங்கேயும் ஆட்சியில கிடையாது. இப்ப பதிவு பண்றேன், நல்லா பண்ணுங்க. இல்ல கூட போடுங்க. இல்ல நார்த் வெஸ்ட் ஃப்ரண்டியர், சிந்து, பெங்கால் மூணுலையும் அப்ப இருந்த அரசாங்கம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக இருந்தது என்கிற காரணத்தினால் அதை டிஸ்மிஸ் செய்த போது முஸ்லிம் லீக்கோடு இணைந்து
ஆட்சியில் ஈடுபட்டவர்கள் அன்னைக்கு இருந்த இந்து மகாசபா, அது மட்டும் இவர் பொய் என்று நிரூபிக்க முடியும் என்றால் நான் என்னுடைய அரசியல் இந்து மகாசபா வேற எத்தனை அது அரசியல் இயக்கம், ஆர்எஸ்எஸ்க்கு எந்த சம்பந்தம் கிடையாது. சொல்லுகின்றேன், இந்து மகாசபா எங்கேயும் ஆட்சியில கிடையாது. அது சின்ன சின்ன குழுக்கள் இந்துக்களுக்கு உரிமைகளுக்காக போராடிய ஒரு சக்தி வாய்ந்ததாக இருந்ததை தவிர ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவுக்கு சக்தி உள்ள இயக்கமாக இந்து மகாசபா எந்த காலத்திலும் இருந்ததில்லை. இந்த 3 புரோவின்ஸ்லயும் இந்து மகாசபா ஆட்சியில் இருந்தது 1942. பாகிஸ்தான் பிரிவினையை பகிரங்கமாக ஆதரித்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி நாட்டுல. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இங்க இந்து மகாசபா முஸ்லிம் லீக்கோட ஆட்சியில இருந்ததா இல்லையா? இந்து மகாசபா என்பது தனிப்பட்ட இயக்கம், அவங்க எப்படி வேணாலும் இருக்கலாம் சார். ஆனாலும் நான் சொல்றேன், பாரதிய ஜனதாக்கு இந்து மகாசபாக்கு சம்பந்தமே கிடையாது. ஆர்எஸ்எஸ்க்கு இந்து மகா சம்பந்தம் கிடையாது. ஆர்எஸ்எஸ் பத்தி கேளுங்க, இல்ல ஆர்எஸ்எஸ் சம்பந்தப்பட்ட இயக்கத்தை பத்தி நான் சொல்றேன். இந்து மகாசபா என்ன முடிவு எடுத்தது அந்த காலத்துல அது கிடையாது. ஆனாலும் சொல்லுங்க, இந்து மகாசபா அவ்வளவு சக்தி வாய்ந்த அமைப்பு கிடையாது. ஆனால் பாகிஸ்தான் பிரிவினை பகிரங்கமாக ஆதரித்த கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி. இல்ல, அந்த சொன்ன முஸ்லிம் லீக்கோடு ஆட்சியில் இருந்தவர்கள் ரொம்ப முன்னால இல்ல, 1942 பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிரான போராட்டத்தில் இருந்தார்கள் என்பதற்காக அப்போது இருந்த அரசாங்கத்தை இழுத்து கீழே போட்டுட்டு அதோட ஆட்சியில் பங்கேற்றவர்கள் இவர்கள். வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 42வது வருஷம் நடந்த பொழுது ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு இங்க இருந்து யார் யார் அந்த போராட்டத்தில் பங்கு பெறாங்க தகவலை அனுப்பி வைத்த கட்சியை சேர்ந்தது கம்யூனிஸ்ட் கட்சி. ஐயோ, கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கு. அதாவது அதனால கம்யூனிஸ்ட் கட்சி என்பது இன்னைக்கு நீங்க மத்த விஷயத்தை அவர் சொல்றாரு, அது ஆர்எஸ்எஸ் சொல்லிட்டே இருக்காங்க. ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா, வாஜ்பாய் இப்படி எழுதி கொடுத்து விட்டு வந்தார், சும்மா வாஜ்பாய் பத்தி சொல்றது ஒரு 60 வருஷமா இந்த தேஞ்சு போன பல்லவி ரெக்கார்டே போட்டுட்டு இருக்காங்க. கொஞ்சம் புதிய மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பாருங்க. 1998 ஃப்ரண்ட்லைன் இதை கொண்டு வந்தது. உண்மையை மட்டும் தான் ஒரு விஷயத்தோட நான் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ வாஜ்பாயினுடைய அட்வொகேட் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனாரு, நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னு. இவங்க ஆதாரத்தை அனுப்புனாங்க. அவர் அந்த லீகல் நோட்டீஸா வாபஸ் வாங்கிட்டாரு. சரி, அதோட மட்டும் முடிஞ்சிடாது. நம்ம பேசின பல விஷயங்கள் முடிவில்லாத விவாதத்துக்கு போயிட்டு இருக்கு. ஆனா கண்டிப்பாக நீங்க 2 பேரும் பேசினதுல இருந்து ஒரு விஷயம் நம்ம தொடர்ந்து இன்னொரு நாள் விவாதிக்கணும்ங்கிற ஒரு எண்ணம் வருது. பிரிவினையின் போது ஆர்எஸ்எஸ் என்ன நடந்தது, மார்க்சிஸ்ட் கட்சி எப்படி நடந்தது, விடுதலை போராட்ட காலத்தில் ஆர்எஸ்எஸ் எப்படி நடந்து கொண்டது, மார்க்சிஸ்ட் கட்சி அல்லது அன்று ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி நடந்து கொண்டது, அதற்கு அடுத்தாப்புல எப்பப்பெல்லாம் நாட்டுக்கு கிரைசிஸ் வருதோ அந்த கிரைசிஸ் ஒன்னொன்னுலயும் இந்த 2 அமைப்புகளும் எப்படி நடந்து கொண்டன அப்படிங்கறத ஒரு நாள் விவாதிக்கணுங்கிற எண்ணத்தை உங்க 2 பேருடைய விவாதம் உருவாக்கி இருக்குது. இன்றைக்கு நிகழ்ச்சியில நீங்க 2 பேரும் பங்கேற்றதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.